ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்ஸ்கிருத சாகித்யே சம்மார்ஜனி உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் ஆர் காயத்ரி அவர்கள். சம்ஸ்கிருத சாகித்யே சம்மார்ஜனி, இலக்கியங்களில் துடைப்பம். சம்ஸ்கிருதத்தில் சம்மார்ஜனி என்பது துடைப்பத்தை குறிக்கும் சொல்லாகும். நாம் பொதுவாக துடைப்பத்தை ஒரு சுத்தம் செய்ய உதவும் கருவியாக மட்டுமே பார்க்கிறோம். நம் இலக்கியங்களில் துடைப்பத்தை பற்றிய குறிப்புகளை இன்று சிறப்பு கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கிறோம். விடியற்காலையில் வீட்டு வாயிலில் துடைப்பம் கொண்டு பெருக்கி கோலமிடுவது நம் நாட்டில் தொன்று தொட்டு நிலவி வரும் பாரம்பரியமாகும். நம் இந்திய இல்லங்களில் துடைப்பம் ஒரு புனிதமான பயன்பாட்டை பெற்றுள்ளது. துடைப்பம் கொண்டு தூய்மைப்படுத்துவது நாம் வாழும் இந்த பூமி அன்னைக்கு நாம் செய்யும் வழிபாடாக கருதப்படுகிறது. சம்ஸ்கிருதத்தில் துடைப்பத்தை குறிக்க பல சொற்கள் உள்ளன. சோதனி, ஊஹனி, சமூஹனி, பகுகாரி, வர்தனி, விமர்க மற்றும் சம்மார்ஜனி. அமரகோஷம் சம்மார்ஜனிக்கு ஒத்த பெயராக சோதனி என குறிப்பிடுகிறது. சம்மார்ஜனி சோதனி சியாத்து. சொற்பிறப்பியல் அதாவது எட்டிமாலஜி அடிப்படையில் சம்மார்ஜனி எனும் சொல் மிருஜ் என்ற தாத்துவிலிருந்து பெறப்பட்டுள்ளது. மிருஜ் என்பது சுத்தம் செய்வதை குறிப்பிடுகிறது. சம்ருஜ்யத்தே அனையேதி, சிறந்த சுத்தம் செய்வது என்ற பொருளை கொண்டது. தெய்வங்களின் ஆயுதமாக மார்ஜனி. சீதளாதேவி எனப்படும் குளிர்ந்த நாயகி அம்மை போன்ற நோய்களுடன் சம்பந்தப்பட்ட தெய்வம். ஒரு பானை மற்றும் துடப்பத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு முரத்தை தலையில் வைத்து கழுதை மீது அமர்ந்திருப்பது போல் வர்ணிக்கப்படுகிறாள். தொற்றுநோய் காலங்களில் தயிர் மற்றும் வேப்பிலைகளை படைப்பதால் சமாதானப்படுத்தப்படுவதாக சித்தரிக்கப்படுகிறாள். இந்த உருவ அமைப்பின் காரணம் நாம் சுத்தமாக இருந்தால் நோய் நொடி ஏற்படாமல் தவிர்க்கலாம் என்பதை உணர்த்துவதற்குத்தான். நமாமி சீதலா தேவீம் ராசபஸ்தாம் திகம்பராம் மார்ஜனி கலசோபேதாம் ரூபாலங்கிருத மஸ்தகாம். சாக்த வழிபாடுகளில் தூமாவதி எனும் தேவதை மழைக்காலங்களில் பிரதான தேவதையாக வழிபடப்படுகிறாள். இவள் இடக்கையில் துடைப்பத்தையும் வலக்கையில் முரத்தையும் சுமந்து அருள்பாலிக்கிறாள். காஷ்மீரில் தூம்ரகாளி என்று அழைக்கப்படுகிறாள். ஷாமாங்கீம் ரக்தநயனாம் ஷாமவஸ்திரோத்தரியகம் வாமஹஸ்தே சோதனம் ச தக்ஷஹஸ்தே து ஷூர்பகம். நம் கலாச்சாரத்தில் துடைப்பத்தின் நிலையை இவற்றின் மூலம் அறியலாம். வேத காலங்களில் வீடுகளில் பெருக்கி துடைத்து சுத்தம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை பற்றிய குறிப்புகள் மனுஸ்மிருதியில் காணப்படுகிறது. இதிகாச புராணங்களிலும் துடைப்பத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் துடைப்பத்தால் சுத்தம் செய்வதை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அப்பேத்த உதக தூமானி ஹீன சம்மார்ஜனானீச்ச. ராமர் காட்டுக்கு செல்லும் கட்டத்தில் அனைத்து மக்களும் காட்டுக்கு செல்ல விரும்பினர். அவ்வாறு சென்றால் வீடுகள் பெருக்கப்படாமல் நாடு எப்படி இருக்கும் என வர்ணிக்கும் விதத்தில் இக்குறிப்பு உள்ளது. போஜராஜாவால் 11வது நூற்றாண்டில் இயற்றப்பட்ட சம்பூ ராமாயணத்தில் ராவணன் சீதையை அசோகவனத்தில் சந்திக்கும் வேளையில் தீபிகா மார்ஜனி எனப்படும் விளக்கு துடைப்பத்தை பற்றி ஒரு அழகிய உருவகாணினை இப்போது பார்ப்போம். ரஜனி சரமபாகே வாரசீமந்தினீனாம் கரதல கலிதாபிகி தீபிகா மார்ஜனீபிகி திஷி திஷி பரிமிருஷ்டம் யத்தமஸ் தத் சமஸ்தம் ஹிருதயம் அவஜகாஹே கேவலம் ராவணஸ்ய. ராவணன் நடுநிசியில் சீதையை காண வரும்போது அங்கிருந்த பணிப்பெண்கள் கைகளில் விளக்குகளை ஏந்தி இருட்டை விரட்டுவதை போஜர் மிக அழகாக வர்ணிக்கிறார். இந்த விளக்குகள் துடைப்பங்களைப் போல் அந்த இருளை முழுவதும் திரட்டி ராவணனின் பேராசை கொண்ட இதயத்தில் அடைப்பதாக வர்ணிக்கிறார். இது துடைப்பத்தின் தூய்மைப்படுத்தும் திறனை மனத்தில் கொண்டு செய்யப்பட்ட மிக அழகிய உருவகாணியாக திகழ்கிறது. ஸ்கந்த புராணத்தில் சிவன் கோயில் முற்றத்தை பெருக்கி சுத்தம் செய்வது சிவலோகத்தை அடையக்கூடிய அளவு புண்ணிய காரியமாக குறிக்கப்பட்டுள்ளது. சம்மார்ஜனம் ச பாணிபியாம் பத்பியாம் யானம் சிவாலயே தஸ்மான்மயாச்ச கிரியதே சம்மார்ஜனம் அதந்திரிதம். தமிழ் இலக்கியங்களிலும் துடைப்பம் பற்றிய குறிப்புகள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருநாவுக்கரசரும் அவரது சகோதரி திலகவதியாரும் திருவதிகை வீரட்டானம் கோயிலில் அலகிட்டு தொண்டு புரிந்ததை விவரித்துள்ளார். திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் மாதவம் செய்யும் திலகவதியார் திருவலகும் திருமெழுகும் தோண்டியும் எடுத்துக்கொண்டு
கங்கையாறு அணிந்தவரின் கோயிலினுள் அழைத்துச் சென்றார். வந்தடைந்த நாயனாரை. திருவலகு என்பது துடைப்பத்தையும் அலகிடுதல் என்பது பெருக்குவதையும் குறிக்கின்றன. அதேபோல் கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு படைத்தவற்றில் எஞ்சியதை அக்கோயிலில் பூஜை செய்பவர் திரு அலகால் சுத்தம் செய்ததாக வர்ணிக்கிறார் சேக்கிழார். 14 கணக்கு நூல்களில் ஒன்றான ஆச்சாரக்கோவை பந்தலில் வைக்கத்தகாதவைகளை பின்வருமாறு எடுத்துரைக்கிறது. துடைப்பம் துகட்காடு புல்லிதழ் செத்தல் கருங்கலம் கட்டில் கிழிந்தனோடு ஐந்தும் பரப்பற்க பந்தரகத்து. பண்டைய இந்திய நூல்கள் பெருக்கி சுத்தம் செய்வது பற்றி விரிவாக விளக்குகின்றன. கோயில்களில் உற்சவ நாட்களில் கடவுள் வீதி எழுந்தருளும் முன் தெருக்களை துடைப்பம் மற்றும் தண்ணீர் கொண்டும் சுத்தம் செய்யும் வழக்கத்தை இன்றளவும் நாம் காண்கிறோம். ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் தேர் திருவிழாவின் போது அந்நாட்டு மன்னர் ஒரு தங்க துடைப்பத்தை கொண்டு தேர்தட்டுகளை சுத்தம் செய்யும் சடங்கு. ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் தேர் திருவிழாவின் போது அந்நாட்டு மன்னர் ஒரு தங்க துடைப்பத்தை கொண்டு தேர்தட்டுகளை சுத்தம் செய்யும் சடங்கு இன்றளவும் கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயமாகும். இதை சேரா பாரா என்று கூறுகின்றனர். துடைப்பத்தை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தும் பழக்கம் சில கோயில்களில் இன்றும் நடைபெற்று வருகிறது. கேரளாவிலுள்ள கரிக்குலங்கரா மற்றும் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோயிலில் தலைமுடி நீண்டு வளர்வதற்காக காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. முராதாபாத்தில் உள்ள பாதாளேஸ்வர சிவன் கோயிலில் சரும நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக காணிக்கையாக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் உள்ள ஒஜ்தூகா சத்தா தாதா கோயிலில் பிரார்த்தனை நிறைவேற மற்றும் சரும நோய்களிலிருந்து குணமடைய துடைப்பம் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது. ஜோத்பூரில் துடைப்பத்திற்காக தனியாக அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். யதுகிரி யதிராஜ மடத்தின் 36வது மடாதிபதியாக இருந்த ஆசுரி ஆனந்தாழ்வார் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ சம்பத்குமார ராமானுஜஜியர் எங்கும் நிறைந்திருக்கும் துடைப்பத்தின் பயன்களை முன்னிறுத்தி சம்மார்ஜனி சதகம் எனும் காவியத்தை எழுதியுள்ளார். இக்காவியத்தில் ஜக்கு சிங்கராரியா அவர்களால் எழுதப்பட்ட சம்மார்ஜனி ஸ்துதி மற்றும் வாஞ்சேஸ்வர கவியால் எழுதப்பட்ட மகிஷ சதகம் இவற்றின் சாயல்கள் காணப்படுகின்றன. இந்த காவியத்தில் 112 பாடல்களின் மூலமாக துடைப்பத்தின் நற்பண்புகள், பெருமைகள், பயன்பாடுகள் மற்றும் அருமைகளை மிக அழகாக சித்தரித்துள்ளார். ஆனந்தாழ்வார் இதுவரை துடைப்பத்தை பற்றி ஒரு இலக்கியத்திலும் எழுதப்படாததால் தான் இதை முன்னுதாரணமாக எழுதுவதாக இக்காவியத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலக்கியங்களில் பாதரட்சைகளை புகழ்ந்து செய்யப்பட்ட காவியங்கள் இருக்கும்போது தூய்மைப்படுத்துவதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் துடைப்பத்தை எவரும் புகழ்ந்து பாராட்டாத காரணத்தால் தான் அதை பற்றி எழுத தேர்ந்தெடுத்ததாகவும் கூறுகிறார். மனித குலத்தின் சுகாதாரமான வாழ்வில் ஒருங்கிணைந்து இருக்கும் துடைப்பத்தின் மகத்துவத்தை நன்கு உணர்ந்த ஆனந்தாழ்வார் அதன் பெருமைகளை காவியத்தின் மூலம் வெளிக்கொணர்ந்துள்ளார். ஒவ்வொரு குடியிருப்பிலும் இருக்கும் துடைப்பத்தை பெருமைப்படுத்தும் விதத்தில் இந்த பாடலை எழுதியுள்ளார். ஸ்வஸ்தியஸ்து தே கதய மார்ஜனி ந மர்ம கீதிருக் தப்தம் தபஹ க்வனு கதன்னு கியச்சிரம் நு ஏன பிரபின்ன ருச்சி ஜந்து பரம்பராயாம் சர்வைரிஹா விஷம மாத்ரியசே ஜகத்யாம். முன்பிறவிகளில் என்ன தவம் செய்ததோ இந்த துடைப்பம் இப்பிறவியில் அனைவரும் நாடும் ஒன்றாக இது விளங்குகிறது. அதனாலேயே இப்பிறவியில் அனைத்து தரப்பு மக்களாலும் இது சீராக கௌரவிக்கப்படுகிறது. தன் பெயருக்கு ஏற்றவாறு சுத்தம் செய்யும் தன்மையை கொண்டது இந்த மார்ஜினியை தவிர வேறு எதுவும் இல்லாத காரணத்தால் இந்த பெயர் இதற்கு மட்டுமே சொந்தமானதாகும். வஸ்து அந்யத்து ஏதத் அமுனா பவதேக லப்யம் சம்மார்ஜனீதி குணநாம துராபமேவ. துடைப்பத்தை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கும் இடத்துக்கு ஏற்றபடி மாற்றம் கொள்கிறது என்று கூறுகிறார் கவிஞர். துடைப்பம் எந்த அந்தஸ்தில் உள்ள மனிதன் வீட்டில் இருந்தாலும் தன் வரம்புகளை எப்போதும் மீறுவதில்லை. தனவந்தரின் வீட்டில் தங்கத்தாலும் ஏழையின் வீட்டில் ரோமத்தாலும் செய்யப்படுவதில்லை என்று விளக்குகிறார். நைவாஸ்ரயாதபி குரோர்ன லகீய சோபா பிராப்தாமிக ஸ்வபதவீம் அதிலங்க சேத்வம் நோ சார்வபௌம சதனேபி ஹிரண்மயீயத் நோ லோம மையசி கிரகேபி தரித்திர மௌலேகே. துடைப்பம் பொருளாதார பின்னணியை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எத்தகைய வீட்டிலும் நடைபயின்று சுத்தம் செய்கிறது. எந்தவித பாகுபாடுமின்றி பூமியில் உள்ள எல்லா வீடுகளும் துடைப்பத்தின் அசைவுகளின்றி சுத்தம் செய்யப்படுவது இல்லை என்கிறார் ஆனந்தாழ்வார். யான்யேஷாமிக சதனானி மார்ஜனி ஸ்யுஹு சஞ்சாரைஸ்தவது வினான பாவனானி. துடைப்பத்தின் குச்சிகளின் இடையில் சிக்கும் பொருள் தங்கமோ ரத்னங்களோ புல்லோ அல்லது குப்பைகளோ அதனால் முற்றிலும் துச்சமாக புறக்கணிக்கப்படுகிறது. இச்செயல் துடைப்பத்தின் பற்றற்ற தன்மையை விளக்குவதாக உணர்கிறார் கவிஞர். ஸ்வர்ணம் மணிம் திருணமிதோபி பரந்து கிம்வா லக்னம் ரஹோபி தவ சங்கிரமணாந்தராலே
தூரே க்ஷிபஸ்யவகரோத்கர நிர்விசேஷம் கிம் வர்ணியதாம் தவது மார்ஜனி நிஸ்பிருகத்வம். ஆனந்தாழ்வார் துடைப்பம் ஒரு உயர்ந்த குலத்தில்தான் பிறந்திருக்க வேண்டும் என உணர்கிறார். ஏனெனில் அது குனிந்த தலை நிமிர்வதில்லை, தன் கூர்முனைகள் காலப்போக்கில் மென்மையாக்கப்படுவதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, அல்லது தனது வளைந்து கொடுக்கும் தன்மையை பற்றி கர்வம் கொள்வதும் இல்லை, தன் மீது எந்த பொருளும் ஒட்டிக்கொள்வதை அனுமதிப்பதும் இல்லை. இவை அனைத்தும் நன்னடத்தையும் சுயமரியாதையும் உடைய ஒருவரின் நற்பண்புகளாகும் என்கிறார். வஸ்தூனி யானி ந குலீன நிபந்தவந்தி ஹாஹந்த தானி புவி மார்ஜனி பந்தவந்தி விருத்தம் குலீனம் அதிகம்ய மனோரமந்தே கேவானுபந்த ரசிகாஸ்துவயி நோரமந்தே. துடப்பத்தை சமநிலையுடைய யோகினியாக சித்தரிக்கிறார் கவிஞர். அது அசுத்தங்களை அப்புறப்படுத்தும் தாழ்ந்த வேலையை நினைத்து மனம் குமைவதும் இல்லை, துப்புரவு செய்வதை எண்ணி பெருமிதம் கொள்வதும் இல்லை. துடப்பம் சுகதுக்க காலங்களில் சமநிலையோடு விளங்கும் யோகினியாக தோன்றுகிறது. சம்மார்ஜனி ஸ்புடமதோ வரயோகினீம் துவாம் மன்யாமஹேத்ர சமதுக்க சுகானுஷங்காம். துடைப்பம் தனது வேலைக்கான எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. தன் துப்புரவு வேலை நிறைவடைந்ததும் ஒரு மூலையில் ரகசியமாக சாய்ந்து நிற்பதாகவும், தேய்ந்து மெலிந்த தேகத்தை ஒரு ஓரத்தில் ஓய்வெடுப்பதற்காக பயந்து ஒதுங்கி நிற்பதாக வர்ணிக்கிறார். கோணே நிலிய நிபிருத்தம் குஹச்சித் வசந்தியா. ஆணவத்தினால் ஏற்படும் செருக்கை அகற்றுவதில் துடைப்பத்தை விட திறமையானவர் வேறு எவரும் இல்லை என கூறும் கவி இதிகாசத்திலிருந்து உதாரணங்களை குறிப்பிடுகிறார். ராமாயணத்தில் இந்திரனின் மகன் ஜெயந்தன் சீதையை துன்புறுத்த முயன்ற போது ஸ்ரீராமர் ஒரு சிறு புல்லை பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தி ஜெயந்தனை சரணாகதி அடைய வைத்ததை மேற்கோள் காட்டுகிறார். அதேபோல் வாமனர் மகாபலி தானம் கொடுப்பதை தடுக்க முயன்ற சுக்கராச்சாரியான் கண்ணை ஒரு காய்ந்த புல்லை வைத்து குருடாக்கியதையும் குறிப்பிடுகிறார். காக்கம் கலம் ரகுபதிர் விததான காணம் தானச்சிதம் பலிமுகேன ச வாமன பிராக்கு சக்ரேது சுக்ரமபி சூக சிகாகிரதஸ்தே தர்ப்போதத பிரசமனே துவதிருத்தே கிமன்யது. ஆனந்தாழ்வார் துடைப்பத்தை கலைவாணியுடன் ஒப்பிட்டு கூறுகிறார். சரஸ்வதி தேவி ஒரு வாயாடியை ஊமையாக்கவும் ஊமையை பேச வைக்கவும் சக்தி படைத்தவள். அதேபோல் துடைப்பமும் தன் முகம் பார்த்தவுடன் பேசுபவனை ஊமையாக்கவும் ஊமையை பேச வைக்கவும் தகுதி கொண்டது. விந்தேம மார்ஜனி கிராம் அதிதேவதாம் துவாம். சத்வரஜ தமோ குணங்கள் முறையே விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவனை குறிக்கின்றன. துடைப்பம் ஒன்று மட்டும்தான் சத்வகுணத்தை அதிகரிக்கவும் ரஜதமோ குணங்களை குறைக்கவும் கூடியது என்று தீர்மானமாக கூறுகிறார் ஆனந்தாழ்வார். துடைப்பம் குப்பைகளையும் அழுக்கையும் இருளையும் அகற்றி அந்த இடத்தை பிரகாசமாக செய்வதன் மூலம் திருமூர்த்திகளின் அவதாரமாக கருதப்படுவதாக விளக்கி அதனை மிக உயர்ந்த பீடத்தில் அமர்த்துகிறார் நம் கவிஞர். சத்வம் ரஜஸ்தம இதி த்ரிதயம் குணானாம் தஸ்யாதிபா ஹரிவிரிஞ்சி ஹராஹா கிரமேண தாம்ஸ்தே கதாகதி வஷாத் பரிவர்தயந்தியா பாவம்னு மார்ஜனி தவா கலையாம்யமும். துடைப்பத்தை மருத்துவர்களின் தாயாக சித்தரிக்கிறார் ஆனந்தாழ்வார். நாம் அழுக்கு கால்களுடன் நடப்பதாலும் காற்று மண்ணை வாரி இறைப்பதாலும் நிலம் அழுக்கடைகிறது. துடைப்பம் அனைத்து தூசிகளையும் அகற்றி சுத்தப்படுத்தி ஒரு மருத்துவரைப் போல் மருந்து தடுவதால் அது மருத்துவர்களின் தாயாக உணரப்படுவதாக வர்ணிக்கிறார். மாதாசி மார்ஜனி பரா பிஷஜாம் துவமேவ. இவ்வாறாக சமூகத்தில் கேலிக்குரிய பொருளாக கருதப்படும் துடைப்பம் எளிமை, பற்றின்மை, பாரபட்சமின்மை, சுயக்கட்டுப்பாடு, உன்னதமான பிறப்பு, பொறுமை, இரக்கம் போன்ற அனைத்து சிறந்த குணங்களையும் கொண்டிருப்பதால் சமூகத்தில் அதற்கு உயரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆனந்தாழ்வார் வலியுறுத்துகிறார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்ஸ்கிருத சாகித்யே சம்மார்ஜனி. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் ஆர். காயத்ரி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.